இங்கிருந்து வெளிநாடு போனார், ஸ்பெயின் நாட்டுக்கு நினைக்கிறேன். அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்காக போறார். பரவாயில்ல, முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தேவையான தொழில் முதலீட்டை பெறுவதற்காக வெளிநாடு போறான்னு பார்த்தா அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. அங்க போய் அதுக்கு வெளிநாடு போகணுமா சைக்கிள் ஓட்டுறதுக்கு? அதுக்கு தான் உங்களை எல்லாம் முதலமைச்சர் ஆக்கி இருக்குதா? அதுதான் அரசாங்க பணத்தை செலவு பண்ணிட்டு போறீங்களா? இதெல்லாம் யாருடைய பணம்? உங்களுடைய வரி பணம். எப்படி வீணடிக்கிறாங்க பாருங்க. இப்படி எப்படி எல்லாம் ஸ்டாலின் நடிக்கிறார் பாருங்க. பாவம், டீ கடையே பார்த்ததில்ல. இப்பதான் டீ கடையில் போய் டீ குடிச்சு பாக்குறாரு. பாரு, இப்போதாவது ஏழை மக்களுடைய கஷ்டத்தை பாரு. போய் டீ கடைக்கு போய் டீயை குடிச்சு, ஆகா ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு இப்போதான் சிந்திச்சு பாரு திரு ஸ்டாலின் அவர்களே. பிறகு நடைபயணம் போவார். இந்த நடைபயணம் போகும்போது அதை டிவியில் பிடிச்சி இந்த பத்திரிகையாளர் போடுறது. அப்புறம் பளு தூக்குவார், அதை படம் பிடிச்சு காட்டுவார். ஏங்க இதுக்கே நீங்களாம் ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கினதுக்கு இந்த பளு தூக்கின காட்சி, நடைபயண காட்சி, சைக்கிள் ஓட்டின காட்சி பார்த்ததான் மிச்சம். ஓட்டு போட்டதுக்கு இதுதான் பலன். அதோட இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மறைந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு சொல்றார். நான் அப்படி எங்காச்சும் பேசியிருக்கிறேன்னா? இதே இந்த மாவட்டத்தில் மாநிலவை உறுப்பினர் திரு சிவா இருக்கிறார்ல, அவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசினார். எல்லா பத்திரிகையிலும் வந்தது, ஊடகத்திலையும் வந்தது. பெருந்தலைவர் காமராஜ் அவர் வேற கட்சியா இருக்கலாம், ஆனா நாட்டு மக்கள் அனைத்து கட்சி தலைவர்களும் அவரை ஏற்றுக்கொண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அவர் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த நாடு வளர்ச்சி பெறுவதற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய ஒப்பற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது அவருக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தலைவரை இந்த நகரத்தில் இருக்கிற திரு சிவா மாநிலவை உறுப்பினர் ஒன்றும் தெரியாதவரா? அந்த திமுகவுடைய ராஜ்யசபாவில் தலைவரா இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார், எத்தனை ஆண்டு காலம் நாடாளுமன்ற இருக்கிறார். அவர் பெருந்தலைவரை பற்றி கொச்சியா பேசினாரு. கண்டிக்க முடிஞ்சுதான் இந்த ஸ்டாலினால? உனக்கு தில்லு திராணி இருந்தா இன்றைக்கு மக்களால் போற்றப்படுகின்ற பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை இழிவாக பேசுகின்ற பொழுது கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. அது மட்டுமல்ல, மாண்புக அம்மாவை எப்படி எல்லாம் கேலி பேசினாங்கல்ல. நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அவர் மலையாளம் தான் சொன்னாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல முறை சொல்லிட்டேன், தனிப்பட்ட விமர்சனம் செய்தால் அதற்கு தகுந்த பதிலடியை நாங்களும் கொடுப்போம், எங்களுடைய நிர்வாகி தொண்டர்கள் கொடுப்பாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இனிமேல். அதுபோல அப்புறம் இன்னொன்னு, ராசா ஒண்ணு பேசினார் பாத்தீங்களா? எல்லாம் ஆடியோவில் வந்தது இல்ல, எல்லா வலைதளங்களிலும் வந்ததா இல்லையா? அதுல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். அந்த கருத்தை நான் கிருஷ்ணகிரி மேடையில் பேசினேன். யார்? திரு ராஜா சொன்ன கருத்து, நாம யாரும் சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஆடியோவிலே ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையில் நான் அந்த செய்தியை சொன்னேன். அதுக்கு ஸ்டாலின் பொங்குறாரு, என்னென்னமோ பேசுறாரு என்னை பத்தி. என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு கருத்து, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல்
வீட்டில் இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்.